கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தேவ சமூகத்திலே ஒன்றாக கூடி அவரை ஆராதனை செய்ய, அவரை மகிமைப்படுத்த தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த ஆன்லைன் வாயிலாக எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் இந்த வேளையில் ஆராதனை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து நாம் குடும்பமாக கர்த்தருடைய ஆராதனையில நாம் எல்லாரும் பங்கெடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடத்துல முழங்கால்களை முடக்கி இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் பெரிதான கிருபையால் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கன்னிமணி போல பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறேன். உம்முடைய அளவில்லாத அன்பை நினைக்கிறோம். உம்முடைய கல்வாரி நேசத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரலோகத்தின் மகிமை, பரிசுத்தருடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில வெளிப்படுத்தும். பாடல்கள், ஆராதனை நேரங்கள் ஆசீர்வதிப்பீராக. வேத வாசிப்பின் பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஆராதிக்கிற வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துல நாங்கள் கழிவுறு அனுக்கிரகம் பண்ணுவீராக. தேவ ஆவியானவருக்கு எங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே முழுமையாக பொறுப்படுத்தி நடத்தும். இந்த ஆராதனையை கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் சுமைக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அம்மை துதிக்கிற பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10 நரம்பு வீணையினாலும் சுரமண்டலத்தினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவர் முழு இருதயத்தோடு மேல் அன்பு கூற கிருபை தாரும். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு மகனோடு மகளோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுங்கப்பா. இந்த காணொளி வாயிலாக எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. உடைய வார்த்தைகள் அவர்களை இன்னும் பலப்படுத்துவதாக. இந்த வசனம் ஆண்டவர் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதப்பா. அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்வை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீரையே முழுவதுமாய் பொறுப்படுத்தி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா. ஜெபத்தோட ஜெய கீதங்களை 123வது பாடல் நாம் பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, இசையா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன்,
தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்வாயில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எஸ்ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. எம்மை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எஸ்ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எஸ்ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும் என்ற பாடல் 102வது பாடல். ஜெபத்தோட ஜெயகீதங்களில் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான பாவம் எல்லாம் வாங்க வேண்டும், பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், இந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த வேளையில கூட நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 104 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 104 சங்கீதம். சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டலின்மே செல்லுகிறார்.
தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகளின் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளில் இருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனினால் பூமி திருப்தியாகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் இணைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கு அடைக்கலம். சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இரைகளுக்கு கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சந்திக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணற்ற ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இனாமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததான எண்ணிலடங்காத நன்மைகளை எண்ணி பார்த்து நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை சிறிது நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீரே. இந்நாள் வரைக்கும் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்து ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ அற்புத. நம்முடைய வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய வாழ்விலே அனுதினமும் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற ஒவ்வொரு உபகாரங்களை எண்ணி எண்ணி பார்த்து அப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்க ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவாதி தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். எங்களை கைவிடாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கருணையின் சிகரமே நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களை நினைக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் நாமத்தையே தொழுது கொள்ளுகிறேன். இயேசு ராஜாவுடைய நாமத்திற்கே மகிமை தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் அரணான கோட்டையே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சணிய கொம்பே உம்மை துதிக்கிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் உறைவிடமே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வருகிறீர். ஹல்லேலூயா. சுகம் கொடுக்கிறீரப்பா ஆண்டவரே. எங்களை பலத்தால் இடை கட்டுகிறீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை அருமையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கிருபை அருமையாயிருக்கிறபடியால் மனுபுத்திரர் ஒரு சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா. எங்களை தாங்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஏந்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உணர்த்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நிரப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலவானாய் மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு நாளும் தகுதி இல்லாத எங்களிடத்துல பாராட்டுகிற மேலான கிருபையை எண்ணி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபையினால் எங்களை பிரயாசப்பட வைக்கிறேன். அப்ப உங்க கிருபையினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு காரியத்தை செய்ய வைக்கிறீரப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுடைய கிருபை நினைத்து, ஏசப்பாவுடைய தயவை நினைத்து, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடுமை துதிக்கிறப்பா. முழு மனதோடுமை துதிக்கிற ஆண்டவரே. முழு ஆத்மாவோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே மை துதிக்கிறப்பா. புகழப்படத்தக்கவரே மை துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரமானவரே மை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்கிறேன். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர, நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திர. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறப்பா. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவரே மை துதிக்கிறப்பா. பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரே மை துதிக்கிற ஆண்டவரே. உடைய மகத்துவமான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தின் கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ராஜாவை புகழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூயாதி தூயவரை துதிக்கிறோம்ப்பா. தேவாதி தேவனை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை துதிக்கிறோம்ப்பா. எங்களை மீட்டுக் கொண்டவரை துதிக்கிறப்பா. ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டவரை துதிக்கிறப்பா. வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த தேவனை துதிக்கிறப்பா. உம்முடைய சமாதானத்தை அருளி செய்தவரை துதிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியை கொடுத்தவரை துதிக்கிறப்பா. ஜீவ வார்த்தைகளை தந்தவரை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை துதிக்கிறப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு ராஜா நல்லவர், இயேசு ராஜா நல்லவர், இயேசு ராஜா நல்லவர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறவரே, நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எதை செய்தாலும் ஆண்டவர் அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வில் நீர் எதை அனுமதித்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் அதை ருசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோப்பா. நீர் அனுமதித்த எல்லா நன்மைகளுக்காய்மை துதிக்கிறோப்பா, எல்லா தீமைகளுக்காய்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை செய்த எங்க நல்லதுக்கு நீங்க செய்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே எங்களை ஒரே குடும்பமாக இணைத்தீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய இரத்தத்தினால கழுவினீரே, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இந்த பாக்கியத்தை சாக்கியத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றே, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறே, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே
அப்பா உம் சமூகத்திலே என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நன்மையும் கிருபையும் தொடருவே, உயிரோடு வாழும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருவே, உயிரோடு வாழும் நாளெல்லாம் ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நிலைத்திருப்பேன் உம் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய், நிலைத்திருப்பேன் உம் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய், ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, கர்த்தர் என் மீட்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே, கர்த்தர் என் மீட்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, புது உயிர் தினமும் தருகின்றேன், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றேன், புது உயிர் தினமும் தருகின்றேன், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றேன், ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், என்றும் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே, அவையான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, அவையான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே
இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் எக்கால சப்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார் எக்கால சப்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்திலாமே என்றும் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே அவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே அவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் என்றும் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் எல்லாரும் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தாவியானவரே எங்களை அளவில்லாமல் நிரப்புவா உங்க சமூகத்தில் எங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தப்பா மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தருகிற ஆவியானவரே ஹல்லேலூயா 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 Thank you, Jesus. தேவாதி தேவனே எங்களுக்குள் தங்குகிற பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவரே ஓ ரபா ஷகதல ரபா ரியகதல ஷகதல ரபா எல்லா ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுப்போம் தேவாவியானவர் நம்மை ஆட்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரே மனமாக முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு ஹல்லேலூயா ரபா ரபா ஷகதல ரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமக்கு நன்றி பரிசுத்தாவிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவாவியானவருக்குள்ளாக இன்னும் ஆண்டவரே thank you Jesus நமக்குள்ளாக இருக்கிற அந்த தெய்வீக அபிஷேகம் அனல் மூட்டி எரிய நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர தேவ வரம் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் தேவ வரம் ஹல்லேலூயா ஓ ரபா கதரபா ஷகதலரபா ரியகதரபா ஷியதுரதலரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய anointing உம்முடைய அபிஷேகம் ஓ thank you ஓ ரபா கதரபா ரியகதர ஷகதலரபா ஓ ரியகதரபா ஷியதுரதலரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா புது எண்ணெய் அபிஷேகம் புது கிருபை புது பல ஹல்லேலூயா புது திராட்சரசம் புதிய அப்பா மகிமை புது இருதயம் புதிய ஆவி ரபா கதல ரபா ஷகதல ரபா ஒரு புது எண்ணெய் அபிஷேகப்பா புது எண்ணெய் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்க பாத்திரம் நிரப்பட்டும் ஹல்லேலூயா புது பலன் கொடுக்கிறவரே இன்றைக்கு எல்லா பலவீனங்களை மாற்றி உங்க பலத்தால தெய்வீக பலத்தால் இடைக்கட்டுகிறவர் ஒருவேளை இந்த ஆராதனை நேரத்துல அப்பா அந்த ஒரு ஆராதிக்கிற வேலையில சரீரத்துல பலவீனம் இருக்கலப்பா அந்த பலவீனம்
பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்துகிறவரே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே. ஹalleluya. அப்போ உம்முடைய ஸ்ட்ரெங்த் ஆண்டவர், உம்முடைய பலக, உம்முடைய சத்துவம் ஓ ராபா ஹதா ராபா ரியா கதா ராபா ஷியா கதாலா ராபா ரியாந்தா லாலா ரதியா கதா ராபா. ஹalleluya. ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம், ஆவியானவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ரபா ஷகதன ரபா ரியாகதன மதுகதன ஹதன ரபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடமில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா நடத்திடுமே. புது பலன் தருகிறவரே, புது எண்ணெய் பொழிகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. இன்றைக்கு அந்த அபிஷேகம் மேல ஆராதனை நேரத்தில் ஹalleluya. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நானவரே. என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர், என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை, இதோ என் ஆண்டவருக்கு அடிமை, எங்கள் ஆண்டவருக்கு அடிமை, எங்கள் ஆண்டவருக்கு அடிமை, எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு அடிமை, இயேசு ராஜாவுக்கு, இயேசு மகாராஜாவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களில் பரிசுத்த ஆவியானவர் செயலாற்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, thank you, Lord. Rabbagadalama. Thank you, Jesus. நீர் எனக்குள் வாழ்வதனா எல்லாம் செய்து முடிப்பீர். எல்லாம் சொல்லுவா. நீர் எனக்குள் வாழ்வதனா, அவள் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நீர் எனக்குள் வாழ்வதனா எல்லாம் செய்து முடிப்பீர். நீர் எனக்குள் வாழ்வதனா எல்லாம் செய்து முடிப்பீர். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து உள்ளேனப்பா. என்னுடைய விருப்பம் எனக்கு இந்த தனிப்பட்ட விருப்பம் ஒன்றும் இல்லப்பா. என் விருப்பம் இல்ல, உங்க விருப்பம் தான்ப்பா என்னுடைய விருப்பம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறான். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க வேற, நாங்க வேற இல்லப்பா. நீர் வேறு, நான் வேற இல்லப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து உள்ளேன் அப்பா. தேங்க்யூலா. எங்களால் ஏதாவது ஒன்று ஆகும் என்று சொல்வதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்லப்பா. எங்களுடைய தகுதி உம்மால் உண்டாகிறது. எங்களை தகுதிப்படுத்துகிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். தேங்க்யூப்பா. நீங்க தான் கண்டவரே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே
சார்ந்து உள்ளே, 100 உம்மையே சார்ந்து உள்ளே. அல்லேலூயா. இன்று மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலைகளும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்விலே தந்தாலும், அப்பா நீங்க எங்களை எவ்வளவு ஆசீர்வதித்து உயர்த்தினாலும், எந்த சூழ்நிலையிலும் ஒன்றுமில்லாத நேரத்தில் எப்படி உண்மை சார்ந்திருந்தோமோ அதே மாதிரி எவ்வளவு மேன்மை உயர்வு வந்தாலும் உங்களையே நாங்கள் சார்ந்திருப்போப்பா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். அப்பா, இந்த உலகத்துல உங்களை தவிர எங்களுக்கு வேறு நம்பிக்கை எதுவும் இல்லப்பா. எங்க முழுமையான நம்பிக்கையை நீங்கள் தான்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒருபோது கைவிடுவதே இல்லை. உம்மை நம்புகிறவர்களை நீர் விட்டு விலகுவதே இல்லப்பா. நன்றி ஆண்டவரே. நம்பத்தக்கவரே, நம்பிக்கைக்கு பாத்திரமானவரே, நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உயர்த்துகிறோ, உம்மை போற்றுகிறோ, வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. உயர்த்துகிறோப்பா, உங்களை உயர்த்துகிறோ, உங்களை வாழ்த்துகிறோ, உங்களை வணங்கி வணங்கி ஆராதிக்கிறோ, உங்களை போற்றி போற்றி துதிக்கிறோ. நல்லவர் நல்லவர் நல்லவர். உயர்த்துகிறோ, உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. உயர்த்தி ஆராதித்து உயர்த்தி ஆராதித்து எங்க வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. தேங்க்யூப்பா. அப்பா, உடைய பிரசன்னங்க உள்ளத்தை எங்க ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்படுகிறேன். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட அப்பா அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா.
Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எங்க ராஜாதி ராஜா நல்லவர், எங்கள் தேவாதி தேவன் நல்லவர், எங்கள் கர்த்தாதி கர்த்தர் நல்லவர், எங்கள் மன்னாதி மன்னன் நல்லவர். இயேசு அற்புத, இயேசு அதிசய, இயேசு ஆச்சரியமானவர். எங்களை தூக்கி சுமப்பவர், எங்களை மார்போடு அணைத்துக் கொள்பவர். அல்லேலூயா. எங்கள் துணையாளரே, எங்கள் மணவாளரே, எங்கள் உதவியாளரே, எங்களுக்கு உதவி செய்பவரே. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய மனுஷனுடைய உதவி விருதா. நாங்க மனுஷனை நம்பலப்பா, உங்களை நம்புறோம். எங்கள் நம்பிக்கையே அல்லேலூயா உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பன். ஆமாப்பா, உங்களை முழுசா நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்க நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் ராஜாவே, ஒரு பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா. பரலோக பிதாவே, இந்த ஆராதனையில நீர் பிரசன்னராகி எங்க மத்தியில உலாவுகிறீர், எங்கள் உள்ளத்துல ஆட்கொண்டிருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுகிறீர், எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலே கூட ஒரு பிரசன்னத்தில் கலிகூற செய்த உடைய மாபெரும் தயவை நினைத்து துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறைகளை ஒரு பிரசன்னத்தை அனுபவிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தாவே, நீ சொல்லும் அடியை கேட்கிறேன். நீங்க எங்களோடு தொடர்ந்து பேசும், எங்க கூட இடைப்படும். பரிசுத்த ஆவியானவரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இவ்வளவு நேரமாக தேவ சமூகத்தில் ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட இந்த கோவிட் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து, ஒரு சில குறைகிறது, ஒரு சில அதிகமாக ஒரு சில மாவட்டங்களில். அதனால் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு இன்னும் தடை நீடிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகியால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார ஆராதனையும் அடுத்த வாரத்தில் இன்னைக்கு நடக்கிற ஆராதனை இப்படி காணொலி வாயிலாக வீடுகளிலிருந்து ஆராதிக்கிறது கூட வரும். அடுத்த வாரத்தில் கூட நமக்கு ஆராதனை வீட்டிலிருந்து ஆராதனை செய்வதாக இருக்கும். ஒருவேளை அதற்கு இடையில ஏதாவது அறிவிப்புகள் வந்தால் உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம். வருகிற வியாழக்கிழமை நம்முடைய குடவாடி திருச்சபை மற்றும் வெலம்பட்டி சபையில பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்பாய் தெரிவிக்கிறேன். வருகிற வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு. ஏனென்றால் வெள்ளி, சனி, ஞாயிறு நம்முடைய ஆலயங்கள் திறக்க தடை இருக்கிறது. ஆகியால் அதற்கு பதில் வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழமை காலை பரிசுத்த உபவாச ஜெபம் நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்பாய் தெரிவிக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு அரசாங்கத்திலிருந்து வருகிறதோ அதற்கு பிறகு அதற்கான காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். யூதாவின் நிருபம் நாம் தொடர்ந்து தியானம் செய்து வருகிற அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தை உடையவர்கள், அப்புறம் ஆவி இல்லாதவர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவி இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியின்
அனுக்கிரகம் இல்லாதவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு நடைப்பெணங்களைப் போலவே இருப்போம். அது மாத்திரமல்ல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு எழுதும் பொழுது மிகவும் தெளிவாக எழுதுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. அவர் நம்ம ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்றார். ஆண்டவர் உடையவர்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனை எதன் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார், கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு கிறிஸ்துவின் ஆவியானவர், அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த தேவ ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு அநேக சபைகளிலே அநேக உபதேசங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஒன்று இல்லை என்பதை குறித்து ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அவருடையவர்கள் அல்ல என்று வேதம் இவ்வளவு தெளிவாக சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி இல்லை என்பதை குறித்து யாரும் சொல்வதை நாம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் எப்படி இருப்போம்? ஆவிக்கு உட்பட்டவர்களாக, தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே நாம் ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சொந்த பலத்துல சொந்த முயற்சிகளை நம்ம கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னா நிச்சயமா நம்மால் முடியவே முடியாது. அதற்குத்தான் அவர் நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் எப்படி இருப்போம்? ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே அவர் சொல்லக்கூடிய வார்த்தையே மெய்யான வார்த்தை. அதுல அவர் எத்தனை வாட்டி சொல்றாரு? திரும்ப திரும்ப அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையை விளம்புகிறவர், அவர் மெய்யான தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அவரே என்ன சொல்றார்? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன சொல்றார்? மெய்யாகவே. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. கர்த்தருடைய ஆவியிலே நம்ம இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் நாம் அவசியமாய் தேவைப்படுகிறது. அவசியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும். அதுதான் நமக்கு தேவையானது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல நமக்கு என்ன இல்லாம போனாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நிச்சயமாக நம்ம எத்தனை சம்பாதிச்சாலும், எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகியால் இடத்துல அந்த இயேசு கிறிஸ்து அந்த 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்ப்போம்னா, நிக்கோதேமு என்கிறதான அந்த தேவாலயத்துல இருக்கக்கூடியதான அந்த மனிதனிடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார். நிக்கோதேமு இடத்துல அவரை குறித்து வேற சொல்லுது பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று. இவர் ஒரு நிக்கோதேமு ஒரு பெரிய அதிகாரி. இந்த நிக்கோதேமு பகல்ல வந்து யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நைட்ல போய் ஆண்டவரிடத்துல பேசுகிறார், ஆண்டவரை குறித்து வினவுகிறார். அப்போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், ஒருவர் ஜலத்தினாலும் ஜலத்தினால் என்பதின் திருமுழுக்கு ஞானஸ்நானம், ஆவியினால் அது பரிசுத்த ஆவியின் நிறைவு.
பரிசுத்த ஆவியின் ஆளுகை, பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுதல், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மட்டுமே நம்ம எங்க போக முடியும்? ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளதான், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியும். அதைத்தான் பவுல் சொல்லப்படுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம மீட்கப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வருகையில போனோம்னா நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் தேவை, அவசியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல பைபிள் படிக்கலாம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக அவனுடைய ஆத்மாவிலே அவனுடைய உள்ளத்துல இல்லாமல் போனால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல நிக்கதோமு இடத்துல ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே ஆவியினால் என்ன செய்யுங்க? ஆமா, பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில நிரம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய அவர் என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட, எப்போது நம்ம கூடவே இருப்பார். எப்போது பரிசுத்த ஆவியானவர், அதை நம்ம எல்லாரும் உணர முடியும், நம்மால் அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அதை ஒவ்வொரு நாளும் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், என்றென்றைக்கும் எப்போது உங்க கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயருங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளர், கம்ஃபர்டர், நம்மை தேற்றுகிறவர், தேற்றரவாளர். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கூட யாருமே இல்லாம போனாலும் ஒருவர் நமக்குள்ளே இருந்து நம்மை தேற்றிக் கொண்டே இருப்பார். இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், எத்தனை சோர்வு வந்தாலும், எத்தனை எந்த அவமானம் வந்தாலும் கவலைப்பட்டு குறுகிய உள்ளத்துல உட்கார மாட்டாங்க. கடந்ததையே நினைச்சு நாள் கணக்கா அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள என்ன செய்வார்? தேற்றிக்கொண்டே இருப்பார். 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் ஈடாகுமா? அவருடைய ஆறுதல் பாருங்க. அவர் சொல்லுகிறார், சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர், அதுக்குதான் அவருக்கு ஒரு பெயர் என்னங்க? தேற்றரவாளன். நிச்சயமாக நாம் மாம்சத்தில் இருப்போமானால் சோர்ந்து போய் விடுவோம். எந்த பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியாது, எந்த இழப்பையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, எந்த ஒரு பலவீனத்தையும் நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. அடிக்கடி சோர்ந்து போய் விடுவோம். அதற்குத்தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒருவேளை நம்ம ரொம்ப பலவீனமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படிப்பட்டவர்? அவர் ஹெல்ப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். அவர் சொன்னார், நான் போன பிறகு இன்னொருவரை அனுப்புவேன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வார்? என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி. அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஏதோ எல்லாரும் சபையில் உட்கார்ந்தோம், எல்லாரும் கைகளை தட்டுறோம், அப்படி அல்ல. நம் ஒவ்வொருவரோடு கூட என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தந்தெடுக்கிறார், தேற்றரவாளனை. அப்புறம் வாசிக்கலாம் 17, 18. உலகம் அந்த
சத்திய ஆவியானவரை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஒருவேளை சத்தியத்தை ஆலயத்துக்கு போகிறவங்க கூட இந்த சத்தியத்தை உலக பிரகாரமா சபை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சபைக்குன்னு ஒரு உபதேசத்தை ஏற்படுத்திட்டு அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு வேண்டும், அவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? வாசிக்கலாம். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா. அவர் எங்க இருப்பாருங்க? நமக்கும் தெரியும், நிச்சயமா நம்ம உணர முடியும். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவரை அறிவீர்கள். நமக்கு தெரியும் நல்லா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தெரியும், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை தாங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டே இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு கூட என்னென்றைக்கு இருப்பார். கீழே இருக்கிற வசனம் சொல்றது பாருங்க, நான் உங்களை நம்ம அனாதையா ஆண்டவர் விடல. நம்ம யாரும் அனாதைகள் கிடையாது. ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவோம், எனக்குன்னு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் தயவு செய்து சொல்லக்கூடாது. நமக்கு ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். உங்களிடத்துல வருவேன் சொன்னார். அவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். அவர் எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிறார். அன்பழக்கத்தோட பிள்ளைகளே, லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது. பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், நிச்சயமாக ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் நாம் என்ன செய்வோம்? அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியால் நான் தினமும் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் அவருக்குள்ளாக வாழ வேண்டும். அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளாக நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கும். இயேசு சொன்னார், நீங்கள் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதுங்க? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா எதை வாக்குத்தத்தம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணினார். யோவேல் 2:28 சொல்ல, இதை வசந்த அப்படியே வைங்க, மறுபடியும் வரலாம். யோவேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். கடைசி நாட்களிலே அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வயசு நல்லா படிச்சவங்க மேலதான் வருவாரு. படிப்பறிவு இல்லாதவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். என்னமோ நமக்கெல்லாம் எங்க பரிசுத்த ஆவியானவர் வரப்போறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொள்வதற்கு நிறைய படிச்சிருந்தாதான் அந்த ஆவியானவர் வருவார். ஒருவேளை நம்ம நல்ல பைபிள் எல்லாம் படிக்க தெரிஞ்சாதான், நம்ம எந்த அறிவு இல்லாத ஒரு பேதையாக தற்குறியாக நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? நமக்கு எப்படி ஜெபம் பண்றதுனே தெரியாது. ஏதோ நம்ம கண்ணை மூடுறோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், ஜெபம் பண்றோம், நம்ம கஷ்டத்தை சொல்றோம், நம்ம தேவைகளை சொல்றோம், நம்ம பிரச்சனைகளை சொல்றோம், அலறோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டு எதிர்ச்சி. இப்படி அல்ல, மாம்சமான யாவர் மேலும், அவன மாம்சமான எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்படியே வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:2 நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தால் அங்கே சில சீசரை கண்டுபிடிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே
அவர் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலருக்கு இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சையும் தாகமும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவருங்கிறது கிடையாது. ஒரு சிலர் மற்றவங்க ஆவியில நிரம்பி கொண்டிருந்தா அவங்க என்ன செய்வாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க அவங்களுக்கெல்லாம் ஆவியானவர் வரார், நமக்கெல்லாம் எங்க வரப்போறார், நமக்கெல்லாம் எங்க வரப்போறார். நீங்க எல்லாமே கேட்கிறீங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவரை நீங்க இதுவரைக்கும் கேட்டிருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு படிப்பு, நல்ல படிப்பு வரணும்னு கேட்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு கேட்கிறோம், தொழில் நல்லா இருக்கணும்னு கேட்கிறோம், நம்முடைய நோய் நொடிகளை நல்லா ஆகணும்னு கேட்கிறோம், நோய் நொடிகள் இல்லாம சுகமா நாங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு கேட்கிறோம், வேலைகளை கொடுக்கணும்னு கேட்கிறோம், என்னங்க எல்லாமே கேட்கிறோம். என்னைக்காவது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் நம்ம கேட்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா பவுல் கேட்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவி பெற்றீர்களா? பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்பொழுது அவன், அப்படியானா நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றார். ஆமா, யோவான் கொடுத்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற அந்த ஞானஸ்நானத்தை பெற்றார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கொர்நேலியு வீட்டில் கூட பேதுரு உள்ளே சென்று பிரசங்கித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும், தேவ ஆவியானவர் எல்லார் மேலும் அவர் நமக்குள்ள வர அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். நமக்குள் வந்து வாசம் பண்ண வாஞ்சையாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள் வாரும், பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நிரப்பு கேட்கணும். இது மிகவும் அவசியமானது. அதை குறித்து தான் ஆண்டவர் சீசர்களுக்கு 24ஆம் அதிகாரம் 49 எத்தனையோ வாக்கு தத்தங்களை வைச்செல்லாம் நம்ம ஜெபம் பண்றோம். வேதத்துல ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்துக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? பிதாவினுடைய வாக்கு தத்தம் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்க. இது ஒரு விலையேற பெற்றது. எத்தனை கோடி, பல கோடி, அதுக்கெல்லாம் மேலானது பரிசுத்த ஆவியானவர். நமக்கு ஒருவேளை 1000 தேவைகள் இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லாத்தை விட, என்னுடைய தேவையை விட, எல்லா தேவையை விட எனக்கு பிரதானமான தேவை பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். தேடுறதுன்னு எழுதுங்க. ஒவ்வொரு ஊரா போறதா? அது இல்லை, ஜெபம் பண்றது, அதான் தேடுறது. தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க, அதுதான் கர்த்தரை தேடுவது. முதல்ல என்ன கேட்கணும்? பிரதானமா பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேண்டும், எங்களை நிரப்பும். கேட்கணும், ஆண்டவரத்துல கேட்கணும், காத்திருக்கணும். ஒருவேளை நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக உபவாசம் இருந்து 2 நாள் 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு இப்படியான விடிவு காலம் பிறக்கணும், அதனால நான் 3 நாள் உபவாசம் இருக்கிறேன். என்றைக்காவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை பெறணும்னு சொல்லி பெற்றுக்கொள்ளணுங்கிற ஏக்கத்தோட காத்திருந்து இருக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை அந்த அனுபவம் நமக்குள் இல்லைன்னா நம்ம செய்யணும், என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டுப்பா, உடைய பிரசன்னம் எனக்கு வேண்டுப்பா. என வேற சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போ. முதலாவது தேவ ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. முதல்ல நம்ம ஆண்டவரை தேடணும், முதல்ல அவருக்கு, அவரையே நம்ம நாடணும். அதற்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது அது மிகவும் பிரீசியஸ், அது விலை மதிப்பில்லாதது, விலை மதிப்பற்றது, விலையேறப்பெற்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவு விலையேறப்பெற்றவர் பரிசுத்த ஆவியானவர்.
அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஒருவேளை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த பரிசுத்த ஆவியில எப்போது கனெக்டா இருக்கணும், அவரோடு கூட எப்போது இணைஞ்சிருக்கணும். அவர் விட்டு நம்ம இப்படி எப்போது கனெக்ஷனா இருக்குன்னு எழுதுங்க. ஜெபம் பண்ணணும், வசனம் வாசிக்கணும், உபவாசம் போடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும், அந்நிய பாஷைகளை பேசணும். அந்நிய பாஷைகளை பேசுறதுன்னா தேவனோடு கூட ரகசியங்களை பேசுறது. அதன் மூலமாக பக்தி விருத்தி நமக்குள்ள உண்டாகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருக்கும் போது நமக்குள்ளாக எப்போது அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கணும். நமக்குள்ள தாகம் இருக்கணும், நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். வாசிக்கல யோவான் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற நம்மை விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டவர் அந்த பண்டிகையினுடைய கடைசி நாளில் 7ஆம் அதிகாரம் 37 அப்படி வாசித்து பார்ப்பீர்களா, அந்த கடைசி நாளில் ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுக்கிறார், சத்தமிட்டு சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அல்லேலூயா. அன்பான விசுவாசிகளே, அவர் விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், விசுவாசிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கான ஒரு இயக்கம், பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படியாயிரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியின் வரம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் கொடுக்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் நம்ம பெறவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீ வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பப்படுகிற வரைக்கும் அவரை விடவே கூடாது. எப்படி நம்ம ஒரு பிரச்சனைக்காக எவ்வளவு ஒரு ஊக்கமா ஜெபிக்கிறோமோ, அதை விட அதிகமா தாகமா, அதை விட கண்ணீரோடு கூட, உடைந்த உள்ளத்தோடு கூட, நொறுங்கின இருதயத்தோடு கூட நம்மளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள நம்ம விட்டு கொடுக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்படி கேட்கும் பொழுது, நாம் அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் நிரப்புவார். வேதம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களும் கூட ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரு மனமா 120 பேர் என்ன செய்யறாங்க, அந்த பிதாவினுடைய வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுற வாக்கு தத்தம் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள ஆக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவரே நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம ஒவ்வொரு வாக்கு தத்தங்களா சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் ஒரு மனமா ஜெபிக்கிறார்கள், முழு மனசா ஜெபிக்கிறார், ஒரே சிந்தையோடு கூட. அன்பான விசுவாசிகளே, நீங்க நம்ம ஜெபம் பண்ணும் போது ஒரே மனமா என்னை நிரப்பும் அப்பா, எனக்கு நீர் வேண்டும் அப்பா, பரிசுத்த ஆவியானவரை நீர் எனக்குள் வாரும். ஒரு சில மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சபைகளில் ஆண்கள் பரிசுத்த ஆவியில நிரம்புவதற்கு தங்களை விட்டு கொடுப்பதே கிடையாது. ஆண்கள் ஒரு சுதந்திரை பரிசுத்த ஆவியானவர் தங்களை நிரப்ப அர்ப்பணிக்கிறார்கள். ஆனா அநேகர் ஏதோ ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வந்துட்டு ஆராதனையில் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே எழுப்பி போய் விடுகிறார்கள். அதே மாதிரி ஒரு சில பெண்களும், ஒரு சில தாய்மார்களும், ஒரு சில வாலிப பிள்ளைகளும், சிறு குழந்தைகளும், நீங்க யோவேல் 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள்
மூப்பர்கள், சொப்பனங்களையும் வயசானவங்க, உங்கள் சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாருமே ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் அந்த அவருடைய தாய் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு வயது வரம்பு அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு என்ன பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விசுவாசம், தாகமுள்ள இருதயம், ஒரு ஏக்கம், பெற்றுக்கொள்ளணுங்கிற விடாம என்ன செய்யணும், அவரிடத்துல காத்திருப்பது. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும். எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ, உபவாச சபையில நடக்கும்போது என்ன செய்யணும், இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு எனக்கு இருக்கிற தலைவலி மாறணும், உபவாசத்துக்கு வரணும், எனக்கு பலவீனம் மாறணும், இதுக்காக வரதை விட நீங்க என்ன செய்யணுங்க, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு வேண்டும். எப்படிங்க? ஆமா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைவா இறங்கிட்டார். உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். அதற்காக காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியின் நிறைவுல எப்போது நிரப்பி இருக்கணும். பெற்றுக்கொள்ளணுங்கிற வேண்டுங்கிற அந்த நீர் எனக்கு நிறைவா வேண்டும்பா அப்படிங்கிற ஏக்கத்தோடு வரணும். ஒரு சிலர் கொஞ்ச நாள் ஆவியில நிறைவாங்க, அதுக்கப்புறம் அப்படி மாம்சத்துல இருப்பாங்க, மறுபடியும் ஆவியில நிறைவாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் 6 வரைக்கும் வந்தா மட்டும் நிரப்புவாங்க, அதுக்கப்புறம் மாம்சத்துல இருப்பாங்க. இல்ல, 24 மணி நேரம் எப்படி வேலை சொல்றது, அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட, அதுக்கப்புறம் மற்ற 6 நாளும் மாம்சத்தில். அப்படி கிடையாது. என்றென்றைக்கு வருஷம் 365 நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ளாகவே வாழ்வது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல, ஆவிக்குட்பட்டவர்களாக, ஆவியால் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ்வது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்யணும், என்ன செய்யணுங்க, ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அவ்வளவுதான். இதுதாங்க அந்த வார்த்தை. பரிசுத்த ஆவியை நம்ம கேட்டோம், அந்த பரிசுத்த ஆவியே நாடணும். அந்த பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க உங்களுக்குள்ள செயலாற்றவுகளை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆவியால நடத்தப்படுவீங்க. பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ்வீங்க. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கூட, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கூட அநேக பாவத்தில் விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருக்கு என்ன செய்வது, இடம் கொடுப்பது, அதுக்கப்புறம் அவரை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி வாழ்வது. ஆவி இல்லாதவர்களாக இந்த பூமியில நம்ம வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியை உடையவர்களாக, பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு தேவை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், பெறாதவர்கள் இது அவசியம் எனக்கு தேவைப்பா, நீர் எனக்கு வேண்டும். ஒரு சிலர் பாருங்க சொல்லுவாங்க, நானும் இவ்வளவு நாளா கேட்டுட்டே இருக்கிறேனுங்க. விசுவாசத்தோடு கூட கேளுங்க, தாகத்தோடு கூட கேளுங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, இவங்களை மட்டும் நிரப்பணும், இவங்களை நிறைக்க கூடாதுன்னு அப்படி நினைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நிச்சயமா நான் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல கேட்கிறேன், அவர் என்னை பரிசுத்த ஆவியால நிரப்புவாருங்கிற அந்த தாகமும் ஏக்கமும் விசுவாசமும் உள்ளத்துல நிரம்பி இருக்குமானா அவர் உங்களை தலையிலிருந்து கால் வரைக்கும் நிரப்புவார். ஒருவேளை ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டா தூக்கி ஏக்கி போட்டு வரோம், தூக்கி வீசப்படுவோமோ, கீழே கீழே உருண்டு விடுவோமோ, இப்படியெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. புதுசுல ஒரு சில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரப்பொழுது ஒரு சில காரியங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். தூக்கி வீசப்படலாம், ஒருவேளை உருளலாம். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக வரப்பொழுது ஒரு புதிய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கடைசி வரைக்கும் 20 வருஷம் வரைக்கும் இப்படியே இருப்பா. அப்படி இல்லை, அதுல படிப்படியான வளர்ச்சி வரணும். ஹல்லேலூயா. அன்பான விசுவாசிகளே, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன்.
கர்த்தருடைய சமூகத்தையே நாடுவேன், பரிசுத்த ஆவியையே நாடுவேன். என் ஏக்கம், என்னுடைய நாட்டம், என் ஆசை எல்லாமே பரிசுத்த ஆவியானவரே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மை அளவில்லாமல் நிரப்புவார். பெற்றுக்கொண்டவர்கள் அந்த பரிசுத்த ஆவியில இன்னும் வல்லமை மேல வல்லமை கொண்டு, பலத்தின் மேல பலனடைய தேவ ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காக நன்றி பலிகளை செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை ஆரம்ப நேரம் முதல் இந்த முடிகிற நேரம் வரை அப்பாவுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவுகிறீர், எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீர். கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிற பாடல்கள், ஜெபங்கள், ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தேவ செய்தியின் மூலமாய் பேசுகிறீரப்பா. ஆவி இல்லாதவர்கள் என்கிற அந்த தலைப்பில் ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று பார்க்கிறோமே. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் ஆண்டவரே அதற்காக பாரத்தோடு தாகத்தோடு காத்திருந்து ஜெபித்து எப்படியாயினும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அளவில்லாத ஒரு வாஞ்சை தாகம் சபையார் யாவருக்குள்ளும் உண்டாகட்டும் அப்பா. ஒருவேளை இந்த நாளில புதிதாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவர்கள் கூட உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுங்கள் என்று சொல்கிறேன். அப்படியே தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. சிறு பிள்ளைகளை பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. வாலிபர்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. நடுத்தர வயதுள்ளவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. அந்த வயோதிபர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடத்தில் வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளை மாற்றுவீராக. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவர் அந்த வாஞ்சை தாகம் ஆண்டவர் ஏக்கம் எல்லாருக்குள்ளாக உண்டாகட்டும். பிதாவின் வாக்கு தத்துவத்தை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை உன்னத பலனால நிரப்புகிற வரைக்கும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உடைய பாதத்திலே ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைகளை மாற்றுவீராக. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். தேவையானது ஒன்றே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் இந்த பூமியில என்னென்னமோ காரியங்களுக்கெல்லாம் அநேக ஜெபங்களை செய்கிறோம்ப்பா. அந்த ஒருவேளை இந்த அனுபவம் எங்களுக்கு இல்லாம இருந்தா ஆண்டவரே நாங்கள் அதையெல்லாம் ஸ்தோத்திரமப்பா. அவைகள் எல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அதற்கு மேலாக முதலாவது தேவராஜ்யம் உம்முடைய நீதியை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய், ஆண்டவர் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய், தாகமுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தோடு எப்படி ஆயிரம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அந்த ஒரு அளவில்லாத ஒரு இயக்கம் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் அந்த உள்ள அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியாளர் இயக்கத்தை கொடுப்பதாக. பரிசுத்த ஆவியாளர் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிப்பார்களாக. இந்த ஆராதனை பங்கு கொண்ட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா காணொளி வாயிலாக அந்த எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்து வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். சபையார் யாவரையும், விசுவாச குடும்பத்தார் யாவரையும் ஆண்டவரே உடைய நாமத்தினால வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். தனித்தனியாக பெயர் பெயராக கொண்டு ஆசீர்வதியும். உடைய அன்பின் பரிசுத்தமான வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அப்பா. கூடிய சீக்கிரத்தில் இந்த கொரோனா தொற்று நீங்கட்டும், ஆலயங்கள் திறக்கப்படட்டும், நாங்கள் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க வழிகளை திறந்துவிடும். ஆண்டவர் உதவி செய்யும், தொடர்ந்து ஆசீர்வதித்திரடும்.
இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென்.